தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34. இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாட்களில் மோசே மோவாபுக்கு சமவெளியில் இருந்து எரிக்கோவுக்கு கிழே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேபையும் பேரீச்ச மாநகராகிய எரிக்கோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது: நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகேருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்குமிடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதுமில்லை, அவரது வலிமை குறைந்ததுமில்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ராயேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ராயேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ராயேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேயுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள்.
ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயைப் போல் இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ராயேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ராயேல் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து சாற்றமிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று போற்றுங்கள். பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரின் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவச் செய்தி அவரை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறை திருவார்த்தைகள் 15 20 முடிய. இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். உங்களுள் 2 மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மற்றவருக்கு எதிராக குற்றம் செய்தால் அவர்களை எவ்வாறாக அணுகுவது, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு அவர்களோடு உரையாடி மீண்டுமாக
அவர்களை ஒப்புரவாக்குகின்ற ஒரு மாபெரும் செய்தியை இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு அறிவித்திருக்கின்றார். ஆகவே சகோதர அன்பு கொண்டு ஒருவரை திருத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பண்பு நலனாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் தாமஸ் கில்மன் என்பவர் இந்த ஒப்புரவு ஆகுகின்ற ஒரு முயற்சியை எடுக்கின்ற போது இரண்டு வகையான மனிதர்களை ஒப்புரவாக்கவே முடியாது என்று அந்த இரண்டு மனிதர்களை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார். அவர்கள் யார் என்றால், ஆமை போல வாழ்கின்றவர்கள். ஆமை போல வாழ்கின்றவர்கள் என்று சொல்லுகின்ற போது எவருடைய சொற்களையும் எடுத்து கொள்ளாதவர்கள். ஆகவே யாரை கண்டாலும் ஒரு அபாயகரமானவர்களாக பார்க்கின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு வாழ்கின்றவர்கள். ஆகவே இவர்களை அவர் ஆமை போல வாழ்கின்றவர்கள் என்று அவர்களை குறித்து காட்டுகிறார். ஆகவே இவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் மற்றவர்களை அனைவரையும் காயப்படுத்துவார்கள். ஆனால் தனிமையாக இருக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே இவர்களுக்கு உறவுகள் அவசியம் இல்லை, முக்கியம் இல்லை. அதே நேரத்திலே செயலும் முக்கியமில்லை. ஆகவே இவர்களை ஒப்புரவாக்குவது என்பது மிக மிக கடினம் என்று அவர் சொல்லுகிறார். இரண்டாவது வகையாக அவர் பார்ப்பது சுறாவை போல போட்டி போடுகின்ற மனப்பான்மை கொண்டவர்கள். நம் அனைவருக்கும் தெரியும், ஒரு சுறா மீனானது கடலிலே வாழ்கின்றது. ஆகவே அது எவ்வாறாக போட்டி போட்டு எதிரி மீன்களை அழிக்கின்றதோ அதுபோல இவருடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களை எப்போதுமே ஒரு போட்டி மனப்பான்மையோடு பார்க்கின்றவர்களாகவும், அதே நேரத்திலே இவருடைய குற்றத்தை அவர்கள் வெளிப்படுத்தி பேச வந்தாலும் பலவிதமான சொற்களை சொல்லி அவர்களுக்கு எதிராக போராடுகின்றவர்களாக இருப்பார்கள், வாதாடுகின்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே இவர்களுக்கும் உறவு முக்கியமில்லை, ஆனால் செயல் முக்கியம் என்று இந்த உளவியல் நிபுணர் இந்த இரண்டு வகை மனிதர்களை மிக மிக கடினம் அவர்களை ஒப்புரவாக்க மனம் மாற்ற என்று சொல்லுகிறார். ஆகவே எத்தகைய மனிதர்களை ஒரு சுலபமாக ஒப்புரவாக்க முடியும் என்றும் அவர் 3 வகை மனிதர்களை குறிப்பிடுகின்றார். முதலாவதாக டெடி பேரை போன்றவர்கள். டெடி பேர் என்று சொல்லுகின்றது ஒரு பொம்மை கரடியை போன்றவர்கள். ஆகவே இவர்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள். ஆகவே என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றம் அடைய விரும்புகின்ற ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். ஆகவே இவர்களுக்கு உறவு மிக மிக முக்கியம் என்று சிந்திக்கின்றவர்கள். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், ஆந்தை போல இருக்கின்றவர்கள். ஆந்தை போல என்று சொல்லுகின்ற போது இவர்கள் எப்போதுமே சாதுவாக அமர்ந்து பேசி உறவாடுபவர்கள், பேசுவதை கேட்கின்ற மனிதர்களாக இருப்பார்கள். ஆகவே இவர்களையும் சுலபமாக நாம் ஒப்புரவாக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தகையவர்களை அவர் இனம் கண்டு அவர்களிடம் சென்று அவர்களை ஒப்புரவாக்க இந்த நற்செய்தியிலே நம் அனைவரையும் அழைக்கின்றார். காரணம், குற்றம் செய்பவர்கள் நாம் அனைவருமே பல தருணங்களிலே நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் நாம் குற்றவாளிகளாக ஒருவருக்கு எதிராக குற்றம் செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அந்த குற்றத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை விட்டு விலகுகின்ற போது, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அதனுடைய மகிழ்ச்சி நிரந்தரமான ஒன்று என்பதை இன்றைய நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது 2 புனிதர்களை கொண்டாடுகிறது. புனித போந்தியன், புனித ஹிப்போலிட்டஸ். புனித போந்தியன் 3ஆம் நூற்றாண்டிலே திருத்தந்தையாக 5 ஆண்டுகள் இருந்தவர். ஆகவே மேக்சிமோஸ் என்கின்ற ரோமை பேரரசனால் இவர் கொலை செய்யப்பட்டார். அதே நேரத்தில் ஹிப்போலிட்டஸ் இவரும் அந்த போந்தியன் திருத்தந்தையாக வாழ்ந்தபோது ரோமையிலே ஒரு குருவானவராக வாழ்ந்தவர். ஆனால் போந்தியனுக்கு முன்பாக திருத்தந்தையாக இருந்தவர் கலிஸ்துஸ். ஆகவே இந்த கலிஸ்துஸ் அந்த காலகட்டத்திலே இருக்கின்ற தப்பறை கொள்கைகளை எதிர்க்காத ஒரு திருத்தந்தையாக வாழ்ந்தபோது இந்த ஹிப்போலிட்டஸ் என்கின்ற அந்த குருவானவர் தன்னை ஒரு போட்டி திருத்தந்தையாக அறிவித்தார்.
காரணம், இத்தனை பிரச்சனைகள் திரு அவையில் நடக்கின்றதே, இதை கண்டுகொள்ளாமல் ஒரு திருத்தந்தை இருக்கின்றாரே என்கின்ற ஒரு மன ஆவல் அவருக்கு இருந்தது. ஆகவே நான் இவற்றையெல்லாம் நிச்சயமாக மாற்றுவேன், திருச்சபைக்காக போராடுவேன் என்று இந்த குருவானவர் ஹிப்போலிட்டஸ் திருத்தந்தைக்கு எதிரானவராக இருந்தார். அன்புமிக்கவர்களே, அதன் பிறகு வந்த போந்தியன் திருத்தந்தை ஆன பிறகு மிக முக்கியமாக இந்த தப்பறை கொள்கைகளை அனைத்தையும் எதிர்த்து நின்று நல்ல கருத்துக்களையும் அதே நேரத்தில் நம்பிக்கைக்குரிய கருத்துக்களையும் திரு அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். இவர்கள் இருவரும் அந்த மேக்சிமுஸ் அரசனால் கைது செய்யப்படுகிறார்கள். இருவரும் ஒரே சிறைச்சாலையிலே, சிறை கூடத்திலே அவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அப்போது போந்தியன் திருத்தந்தையாக இருந்தவர் அந்த குருவானவர் ஹிப்போலித்துஸை அழைத்து அவரோடு பேச ஆரம்பிக்கின்றார். பேசியவர் கடைசியாக அந்த ஹிப்போலித்துஸை மீண்டுமாக திரு அவைக்கு உள்ளே கொண்டு வர அவரை ஒப்புரவு வாக்குகின்ற ஒரு மாபெரும் முயற்சியை மேற்கொள்ளுகிறார். அந்த முயற்சியிலே அவர் வெற்றி கொள்ளுகிறார். இதுதான் திருச்சபை. ஆகவே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மிக முக்கியமாக நம்பிக்கையிலே இவர்கள் இருவரும் ஒன்றாக பயணித்தார்கள். ஒன்றாகவே அவர்கள் இறுதியாக மரித்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே இந்த புனிதர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாம் தவறு செய்திருந்தால், ஆம் நான் தவறு செய்திருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டு வாழ்கின்ற போது ஒரு மன சுதந்திரம், ஒப்புரவு நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களிலும் அதே நேரத்தில் திரு அவையிலும் என்றும் நிலைத்து நிற்கும். ஆகவே அத்தகைய ஒரு ஒப்புரவை நாம் என்றுமே கடைபிடிக்க ஆண்டவரும் அன்னை மரியாளும் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஆமேன். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உன் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் தந்தேன், உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். என்னிடம் இருப்பதெல்லாம் இறைவா உம் பீடத்திலே காணிக்கை பொருளாய் நான் தந்தேன், உன்னில் காணிக்கை பொருளாய் நான் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நிறங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுள்ளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித போந்தியன், புனித ஹிப்போலிட்டுஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையில் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கியனின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.